Subscribers எல்லாருக்கும் வணக்கம். Everyone is very good evening. We'll see for the currency market. Okay, forex market today. Okay, Euro USD. I go to for click it forex. Euro USD. Okay, chart. So mostly we're choosing for Euro USD. Okay. This is for higher time frame. Just we will analysis for the higher time frame. Okay. First of all, I will go to the monthly time, 12 months time frame. We will see for the last week. Okay. Already we will analysis in the Euro USD will be sideways market. I will. This is the low. Okay. We will analyze this is the low. Market will be sideways market for 2014. Okay, this is the level of starting the 2014. 2014 ஓகேங்களா. 2014லேருந்து 2014லேருந்து மார்க்கெட் இப்போ வரைக்கும் 2026 ஓகேங்களா 2026 வரைக்கும் மார்க்கெட் என்ன தான் இருக்குது. ஓகே, இந்த லோ டு ப்ரீவியஸ் ஹை, இந்த ஹையில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா. ஸோ 0.97 அந்த பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணி 1.25 இந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதை என்ன பண்ணலான்னா நீங்கள் போய்ட்டு ஸ்விங் ட்ரேடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், வீக்லி சார்ட். அப்போது கரன்சி இந்த பேர் இல்லை அப்படின்னா குளோபல் வைஸில் இவங்க என்ன பேர் யூஸ் பண்ணுறாங்கன்றது ஜஸ்ட் செக் பண்ணணும். அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இது லோ, எவ்ரி லோ அண்ட் எவ்ரி ஹை. மார்க்கெட் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ப்ரீவியஸ் ஹை போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இந்த ஹை போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். பை ட்ரெண்டில் இருக்கலாம். இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா 3 month சார்ட்டில் கொடுக்குறேன் உங்களுக்கு. கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ப்ரீவியஸ் ஹை ப்ரீவியஸ் லோ. நமக்கு என்ன ஆகலாம் அப்படின்னா இந்த லோவெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கனெக்ட் பண்ணுங்கள். இந்த ஹையெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து மறுபடியும் டவுன் ட்ரெண்ட் வரதுக்குலாம் சான்சஸ் இருக்கலாம். இல்லை பிரேக் பண்ணுதுன்னா இந்த ரெட் லைனுக்குள்ளே மார்க்கெட் ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஓகேங்களா. லெவல்ஸை போய் அனலைஸ் பண்ணுங்கள். 2014-15 2026 இந்த 10 years மார்க்கெட் வந்து இந்த லோ ஒன் ஹையில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலாக கரன்சி மார்க்கெட்டு கொஞ்சம் செக் பண்ணுங்கள். அடுத்தது எனர்ஜி, அடுத்த கரன்சி, அடுத்தது என்ன ஆகும் ஆக்சுவலாக ஆட்டோமொபைல், அதுக்கப்புறம் ஐடி. அதாவது ஒரு ஷிஃப்டிங் இது ஆக்சுவலாக ப்ரீவியஸாக வந்து ஒரு 1.5 இயருக்கு ரொம்ப சம்டைம் மட்டுமே இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும், சேஞ்சஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா. அப்படின்றக்கப்போ என்ன பண்ணுங்கள், போய்ட்டு அனலைஸ் பண்ணி என்ட்ரி எடுங்க. கரெக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கூட ஆக்சுவலாக பியூராக சைட்வேஸில் தான் இருக்கும். இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா தான் மார்க்கெட் இதுவாகும். இங்கே இந்த சைட்வேஸ்ன்றது என்னது இது ஆக்சுவலாக ஓகே, இது அக்யூமுலேஷன் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். அக்யூமுலேஷன் எங்கே நடக்கும், டிஸ்ட்ரிபியூஷன் எங்கே நடக்கும்னு தெரியும்ல. ஸோ இது என்னது டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ இந்த ஹை அண்ட் லோவில் இது பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இதுவே 3 month சார்ட்டு தான். லாஸ்ட்டு 3 monthsனால் 1 year மார்க்கெட்டு இது உள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகேவா. இந்த 1 year அப்போ இந்த லோ இந்த ஹை மார்க் பண்ணிட்டு ரீடெஸ்ட் பண்ணிட்டு செக் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேங்களா. இது யூரோ யூஎஸ்டி
அடுத்தது வந்து நெக்ஸ்ட் யூரோ யூஎஸ்டி ஜிடிபி 5000 ஓகேங்களா. யூரோ ஜிடிபி பார்த்துடலாமா. இது இருக்குல்ல ஜிபிபி, அது வந்து யூஎஸ் பிரிட்டிஷ் பவுண்ட் அண்ட் யூஎஸ் டாலர் பார்த்துடலாம் ஓகேங்களா. நம்ம வந்து எல்லா மார்க்கெட்டும் அனாலிசிஸ் பண்ணுறோம். உங்களுக்கு எதுலையாவது வந்து கரெக்ஷன் இருக்குது இல்லை இது இருக்கான்னு சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வரீங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லேர்ன் பண்ணிட்டு க்ரோத்துன்றது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்ல, டெவலப்மெண்ட்டுன்றது அது எல்லா இடத்துலையுமே அப்படி தான். எல்லா மார்க்கெட்லேயும் ட்ரேட் பண்ணி பழகிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இனிமேல் நான் வந்து இந்தியன் மார்க்கெட்டு கொஞ்சம் எர்ன் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நல்ல ஒரு கேபிட்டல் இருக்குது, நல்ல சிச்சுவேஷன் இருக்குன்னா ஃபாரின் மார்க்கெட் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதோட பொட்டென்ஷியல் கொஞ்சம் ஒன்றும் இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட் மணின்றது, ரிட்டர்ன் ஆஃப் மணின்றது வால்யூம்ஸு, ஹை ட்ரேடிங் அதுதான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. இன்வெஸ்ட்மெண்ட் நல்லாயிருக்கும், ரிட்டர்ன்ஸ் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம வேறு இந்த வீக் நம்ம எதாவது பார்ப்போம். நாளைக்கு வந்து என்ன டாபிக் பார்க்கலாம் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஓகேங்களா. மார்க்கெட் வந்து நான் இப்போ உங்களுக்கு என்ன சொன்னேன், ஆக்சுவலாக கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கரன்சிஸு, ஆட்டோமொபைல்ஸு, டெக்னாலஜிஸு, ஆக்சுவலாக எனர்ஜி செக்ட்ரு, அதர்வைஸ் ஆட்டோமொபைலு, மற்ற இது எல்லாமே வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும்னு சொன்னேன். கரன்சி பேர்ஸ் எல்லாமே அது மாதிரியே என்ன இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு இப்போ ஃப்யூச்சரில் வந்து இப்போ நமக்கு ஏஐன்னு இருக்குல்ல, ஏஐ வந்துடுச்சுன்னு சொன்னோம்ல, அதை பற்றி பார்ப்போம் நாளைக்கு. மேக்ஸிமம் வந்து ஆல்ரெடி நீங்கள் இதை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேட்டர்ன்ஸ் தான் ஃப்யூச்சர். உங்களுக்கு நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதோட இது இருக்கணும் உங்கள்கிட்ட, ஆக்சுவலாக பேட்டர்ன்ஸ் இருக்கணும். இல்லை அப்படின்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு பிஸ்கெட் இருக்குது, இந்த ஒரு குட் டே பிஸ்கெட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக அந்த குட் டே பிஸ்கெட்டுக்கான அவன் பேட்டர்ன் வாங்கி வச்சுருப்பான். இந்த இதோட மெட்டீரியல் வச்சு இது மேனுஃபேக்சருக்கான ப்ராடக்ட்டு எல்லாமே வந்து லைசன்ஸ் வாங்கி டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் அதே எடுத்து நீங்கள் காப்பி பண்ண முடியாது. பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வரும், பேட்டர்ன்ஸ் இஷ்யூஸ் வரும் ஓகேங்களா. ஸோ ஃப்யூச்சர் வந்து பேட்டர்ன்ஸ் வந்துடுச்சுன்னா அப்படி என்ன ஆகும்னா, இப்போது ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. நான் இப்போ ஆக்சுவலாக உங்களுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசினது தான். சாஃப்ட்வேர் ஏன் வந்து இவ்வளோ ஹையாக இருக்குது அப்படின்னா, ஆக்சுவலாக இதை பற்றி நாளைக்கு பார்ப்போம் ஓகேங்களா. பேட்டர்ன்ஸை பற்றி நாளைக்கு பார்ப்போம். ஒரு இன்ட்ரெஸ்ட் சொல்கிறேன், பட் இன்றைக்கி இது பார்த்துடலாம் ஓகேங்களா.
பிரிட்டிஷ் பவுண்ட் ப்ளஸ் US டாலர். ஸோ இதுவுமே என்ன 2015 மார்க்கெட் வந்து, ஏன்னா கரன்சிஸ் எல்லாமே வந்து நீங்கள் இந்தியன் மார்க்கெட்லேயே இப்போ தான் நிறைய பேர் என்ட்ரு ஆகிருப்பீங்களான்னு தெரியல. கரன்சின்றது ஆக்சுவலாக டெத்தில் இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப லோவில் இருக்குது ஆக்சுவலாக. ஓகேங்களா, மார்க்கெட் இது உள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு இப்போது. ஸோ மேனுஃபேக்சர்ஸு மேட் இன் இந்தியா டெவலப்ன்றது காம்படிஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும், மார்க்கெட்டிங் இருந்துகிட்டே தான் இருக்கும். உள்ளே வந்து நமக்கு காம்படிஷன் ஹெவியாக இருக்கும் ஆக்சுவலாக. ஓகேங்களா, நமக்கே வந்து நம்ம சேனலே ரன் பண்ண இடையிலே கொஞ்சம் வீடியோஸும் அப்லோட் பண்ணல, நிறையா இஷ்யூஸ் இருக்குது ஆக்சுவலாக. இப்போ கூடமே எனக்கு வந்து சேனல் கரெக்டாக கொஞ்சம் செக்யூரிட்டி இஷ்யூஸில் சின்ன ஒரு ஃபியரும் இருக்குது ஆக்சுவலாக. ஓகேங்களா, ஏன்னா நம்ம கண்டென்ட் மெயின்டைன் பண்ணுறோம், அப்லோட் பண்ணுறோம், வீடியோஸ் எடுக்கிறோம். ஃப்யூச்சரில் வந்து இப்போது வந்து ஏஐன்றது என்ன, உங்களுக்கு உங்கள் நாலேஜை நீங்கள் ஏஐ மாற்றிட்டீங்க அப்படின்னா அது ஒரு பேட்டர்ன் ஆகிடும் ஆக்சுவலாக. அந்த பேட்டர்ன் உங்களுக்கு என்ன பண்ணும், எர்ன் பண்ணி கொடுக்கும், அவ்வளோதான் ஜஸ்ட். ஓகேங்களா, ஸோ இதுதான் நடக்கும். இதை நிறைய பேர் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கான ஏர்னிங்ஸுன்றது கொஞ்சம் கொஞ்சமாக ரெவன்யூஸ் வரும், இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது. இதை பற்றி நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஓகேங்களா, இதோட லெவல்ஸ் என்னென்னா, லோ என்ன 1.18 $1.43. ஓகேங்களா, இந்த லெவலில் இருக்குது. லோ டு ஹை இந்த லெவலில் இருக்குது. மறுபடியும் மார்க்கெட்டை இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இது உள்ளே இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா என்ன ஆகலாம்னா, மார்க்கெட் வந்து சைட்வேஸ் மார்க்கெட். ஒரு மந்த்லி சார்ட் கொடுக்குறேன். ஓகேங்களா, மந்த்லி சார்ட்டில் போய்ட்டு கிளிக் பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து நமக்கு பியூராக என்ன இருக்கும், இந்த லோ இந்த ஹை இல்லை ட்ரேட் ஆகும் ஆக்சுவலாக. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் நீங்கள் ரியாக்ட் ஆகலாம் அப்படின்னா என்ன ஆகலாம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து இந்த லோ, ஓகேங்களா, இந்த ஹை இதில் ரியாக்ட் ஆகும். ஓகேங்களா, அப்போது நம்ம இதில் பை அண்ட் செல் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் இதை எரேஸ் பண்ணுறேன். எரேஸ் பண்ணிட்டு நீங்கள் ஜஸ்ட் நம்ம அனாலிசிஸ் தான் ஆக்சுவலாக. ஏன்னா எனக்கு தெரியும் ஆக்சுவலாக நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றது நமக்கு தெரியும். நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணால் புரிஞ்சுப்போன்றது தெரியும். ஓகேங்களா, ஸோ பெட்டர் வந்து இல்லை அப்படின்னா என்ன ஆகும், அதுக்கான ரிசல்ட்டு கொஞ்சம் நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பண்ணணும், அவ்வளோதான். ஓகேங்களா, இந்த லோ ஹை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸாக இதை பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லைன்னா மறுபடியும் மார்க்கெட் டவுன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். இதுவே வந்து மந்த்லி சார்ட்டில் என்ன இருக்குது ஆக்சுவலாக, இந்த லோ இந்த ஹை. ஓகேங்களா, இது உள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதை பிரேக் அவுட் ஆகலை அப்படின்னா என்ன சார்ட்டை யூஸ் பண்ணணும், நீங்கள் மந்த்லி சார்ட்டை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, மந்த்லி சார்ட்டை யூஸ் பண்ணிட்டு இதை போய்ட்டு இந்த லோ இந்த ஹை பிரேக் ஆகலை அப்படின்னா என்ன ஆகலாம் அப்படின்னா, மார்க்கெட் லோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா என்ன ஆகலாம்னா, மார்க்கெட் சின்ன கரெக்ஷனுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா, நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் கிளியராக இருக்குது. நெக்லைன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா மார்க்கெட் டவுன் ஆகிடும். ஆஃப்டர் நெக் அவுட்டுக்கு இங்கே வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஓகேங்களா, மறுபடியும் லோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஸோ கொஞ்சம் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணி என்ட்ரி எடுங்க. என்ட்ரி இது இல்லை, இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துடணும். லாஸ்ட் வீடியோவில் இருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு டவுட் இருந்தால் அதாவது கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் என்ன பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணிக்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கரன்சி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கேளுங்க. ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, எல்லாமே வந்து அனாலிசிஸ் தான் இருக்கும். நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க, ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், க்ரோ ஆக முடியும். ஓகேங்களா, அதாவது இந்த மார்க்கெட்டில் அடுத்த மார்க்கெட்டுன்னு. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.